நெல்லையில் மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் தடயவியல் நிபுணர்கள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, ஏற்கனவே இது தொடர்பாக பசுமை தீர்ப்பாகம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து அதை கேரளாவுக்கே திருப்பி அனுப்பணும் அப்படின்ற உத்தரவினையும் பிறப்பித்திருந்தார்கள். இப்போ நெல்லையில் தடயவியல் சோதனை எதற்காக நடந்து வருகிறது? அதனுடைய ஸ்கோப் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய நடுவல்லூர், பலவூர் மற்றும் கொண்டாநாயகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 11 இடங்களில் இரவு நேரங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் பல்வேறு அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வைத்து செய்கிறார்கள். ஏனென்றால் அதனை கால்நடைகள் மற்றும் நீர்நிலையில் கொட்டப்பட்டிருப்பதால் கால்நடைகள் அது உண்ணும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக அதை தடுக்கும் வகையில் உடனடியாக அந்த மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என ஒரு கோரிக்கை இருந்து வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஒரு பட்டாதாரர் என 3 பேர் அளித்த புகாரின் அடிப்படையில் சுற்றுமல்லி காவல்துறையினர் 3 வழக்குகள் பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று சுகாதாரத்துறையின் இணை இயக்குநராக வரக்கூடிய அதா அவர்கள் நேரில் வந்து அந்த என்ன மாதிரியான மருத்துவ கழிவுகள் இருக்குது என்பது குறித்து ஆய்வு நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தின் தடய அறிவியல் நிபுணர்கள் உதவி ஆணையராக இருக்கக்கூடிய அவர்களும் நேரில் வந்து அங்கே கலக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கவர்களை தடயங்களை சேகரித்து அதனை காட்சிப்படுத்தி அதை ஆவணமாக சேகரிக்கும் பணியில் என்பதை ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் தேசிய பசுமை தீர்ப்பு ஆணையம் அதனை கேரளாவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை மருத்துவ கழிவு தான் இந்த பகுதியில் இருக்கிறது என்பது குறித்த ஒரு ஆவணப்படுத்தும் பணி என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் என தொடர்ந்து பல்வேறு அதிகாரிகள் முகாமிட்டு தற்போது அந்த பகுதி தீவிரமாக விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு முழுமையான அறிக்கையை தமிழக அரசுக்கு தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கை இன்று இரவுக்குள் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இந்த கழிவுகள் முழுமையாக கேரள மாநிலத்துக்கு எடுத்து செல்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மருதுபாண்டி.